அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, அன்சீன் பேசேஜஸில் மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு மொத்தமாக கொடுத்துட்டு கீழே ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். ஸோ ரீட் பண்ணி வர கொஸ்டின்ஸில் நாங்கள் இந்த மாதிரி டைப்பு கொஸ்டின் கேட்போம், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்போம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? டைரக்டாக டாபிக் போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் என்ன? இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் ஷஃபிள் பண்ணி ஆன்சர் இருக்கும். அதை நம்ம கரெக்டான ஃபார்மேட்டில் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? Here are some quick tips to match answer correctly in unseen passages related question. இப்போ unseen passagesல மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, ஐடென்டிஃபை கீவேர்ட்ஸ் இந்த கொஸ்டின். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல கீவேர்ட்ஸை பார்த்தீங்கன்னாலே தெளிவாக ஆன்சர் தெரிஞ்சிடும். லுக் ஃபார் க்ளூ வேர்ட்ஸ், ஹூ, வாட், ஒய், ஹவு, காஸ் அண்ட் எஃபெக்ட், ரீசனு, சினோனிமு, இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு க்ளூ கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹூ அனௌன்ஸ் த பாலிசி அப்படின்னு இந்த பக்கம் இருக்கும். திஸ் இஸ் ஏ ஃபேக்சுவல் கொஸ்டின், டேரக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் த சொல்யூஷன், இது காஸ் அண்ட் எஃபெக்ட் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா அது இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் காமன் சென்ஸ் ஃபார் ஈஸி எலிமினேஷன். ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ண முடியும் மேட்ச் இட்ல. இஃப் த கொஸ்டின் ஆஸ்க் ஃபார் ஏ ரீசன், எலிமினேட் ஆன்சர் தட் ஆர் ஜஸ்ட் ஃபேக்ட் ஆர் நேம்ஸ். ரீசன் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ ஃபேக்ட் ஆன்சரையும் நேம் ஆன்சரையும் டக்குனு ரிஜெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். if the question asks for a solution type ஆச்சுன்னா எலிமினேட் என்ன பண்ணணும்? டிஸ்கிரைப் a problem type, eliminate answers that only describe your problem. ஸோ ஒரு சொல்யூஷனா இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஆன்சர் ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு தெரியும். கொஸ்டின் ஆஸ்க் ஃபார் சொல்யூஷன் கேட்டிருக்குன்னா அப்போ ப்ராப்ளம்க்கு தானே சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ ஒரு ப்ராப்ளமா எங்க கொஸ்டின் இருக்கு, அப்ப அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனா எங்க ஆன்சர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் சொன்னது புரிஞ்சுக்கலாம். ஃபேக்டா கேட்டா ஃபேக்டாவே ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர். அப்படி ஃபேக்டா கேட்கல, காசு அண்ட் எஃபெக்டா கேட்டிருக்காங்கன்னா ரீசனை தேடுங்க. பேர் அப்ப ரிஜெக்ட் பண்ணிருங்க, டேட் ரிஜெக்ட் பண்ணிருங்க, ரீசனா என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. இப்ப சொல்யூஷனா கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியா என்ன செய்ய முடியும்? ஈஸியா ஆன்சரை மேட்ச் பண்ண முடியும். மேட்ச் பேஸ்ட் ஆன் கொஸ்டின் டைப் இண்டிகேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா நம்ம க்ளூவை வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், ஒரு டேப்லேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுக்காக. இப்போ கொடுத்துருக்க கேள்வி ஃபர்ஸ்ட் ஃபேக்சுவல் கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா யாரு, என்ன, எப்ப அப்படின்னு கேட்கலாம். இது டேரக்டா ஃபேக்சுவல் கொஸ்டின். அப்போ இந்த 3 வேர்ட்ல எந்த க்ளூவோட அது குறிக்குதுன்னு பார்த்து நேம்ஸ், டேட்டு, நம்பர்ஸை பேசேஜ்ல இருந்து எடுங்க ஆன்சர். ஓகேவா? ஒருவேளை கேட்டுருக்க கேள்வி இன்ஃபரன்ஷியல் கொஸ்டின், ஹிடன் மீனிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஏன், எதற்கு, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டாடலாம் அப்படின்னு ஒன்று பாஸ்ட்ல நடந்ததா இருக்கும், இல்லை ஃபியூச்சர் நடந்ததா இருக்கும். ஸோ இந்த க்ளூ வச்சு ஆன்சர் கண்டிப்பா கிவன் கொடுத்துருக்க போறது கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டூட் லாஜிக்கலி. ஸோ லாஜிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் என்ன செய்ய முடியும்? இந்த ஆன்சரையே நீங்க பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டைரக்டா இன்ஃபரன்ஷியல் கொஸ்டின் ஹிடன் மீனிங்கா இருக்கு அப்படின்னா புரிஞ்சு பிஹைண்ட் த ரீசன், பாஸ்ட் ஆன்சரா இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் ஆன்சரா இருக்கலாம், அதை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். vocabulary questions, vocabulary questionங்கிறது டைரக்டா மீனிங்கே கேட்கறது. vocabulary questionங்கிறது டைரக்டா மீனிங் கேட்கறது. ஃபைண்ட் த சினோனிம்ஸ், ஆண்டனிம், மீனிங் ஆஃப் த வேர்ட். ஆண்டனிம் கேட்கலாம், சினோனிம் கேட்கலாம், இது ஒன்று கேட்கலாம். ஸோ லுக் ஃபார் வேர்ட் வித் சிமிலர் மீனிங், அதே மீனிங் உள்ளதை கரெக்டாக யோசிச்சு பார்த்து எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஸ்டின்ஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒரு காரணத்தினால் ஏற்பட்ட விளைவு, ஒரு காரணத்தினால் ஏற்பட்ட விளைவு. வாட் ஹேப்பன்ஸ் டியூ டு, அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஆன்சர். வாட் லீட்ஸ் டு, அதை கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபைண்ட் ஆக்ஷன் ஆர் ரிசல்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ சொல்யூஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், ஒரு காரணத்தினால் ஏற்பட்ட விளைவு. ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த சம்மரி பேஸ்டு கொஸ்டின்ஸ். சம்மரி பேஸ்டு கொஸ்டின்ஸ், அந்த பேராகிராஃபோட மெயின் தீம் என்னன்னு கேட்கலாம், இல்லை அதோட கோர் ஐடியா என்னன்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் எ ஷார்ட் கன்க்ளூஷன் ஃபார் எ பேசேஜ். ஆன்சர் எப்படி இருக்கும்? அது சின்ன ஒரு கன்க்ளூஷனா இருக்கும் ஆன்சர். அந்த ஓவரால் பேராகிராஃப்க்கு ஒரு கன்க்ளூஷன் ஆன்சர் கொடுப்பாங்க. அதான் சம்மரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. அடுத்த சொல்யூஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ், சஜஸ்ட் அல்லது ஹவு டு சால்வ், இந்த மாதிரி. ஸோ இந்த க்ளூவோட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சொல்யூஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியா கிடைச்சது. எப்படின்னா ஒரு சஜஷன் கேட்கறது,
ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ சஜஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எது கேட்டாலும் அது சொல்யூஷன் ஓரியன்டட் கொஸ்டின். நம்ம சஜஷன் கொடுக்கலாம், இல்லை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி அந்த ஐடியா ஆன்சர்ல உள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் சஜஸ்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கும். அடுத்த ஸ்மார்ட் கெஸ்ஸிங் ட்ரிக். எப்படியெல்லாம் இப்ப கெஸ் பண்ணலாம் ஆன்சரை. ஓகேவா? இஃப் யூ ஆர் அன்ஷுவர், நமக்கு வந்து கன்ஃபார்மா தெரில ஆன்சர், ஆனா ஒரு கெஸ்ஸிங்ல இருக்கு, பட் ஆனா சுத்தமா ஐடியாவே இல்லை அப்படிங்கும் போது எப்படிலாம் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும்? மேட்ச் லாங்கர் கொஸ்டின் வித் லாங்கர் ஆன்சர். ஒரு பெரிய கேள்வியா இருக்குன்னா அதுக்கு மேக்ஸிமம் என்ன, பெரிய கேள்வியா ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அனலிட்டிக்கல் அண்ட் இன்ஃபரன்ஷியல். ஸோ பெரிய கேள்வியா இருக்குன்னா அதுக்கு பெரிய ஆன்சரா இருக்க வாய்ப்பு, ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேவா? ஸோ மேட்ச் டைரக்ட் கொஸ்டின் வித் ஷார்ட் ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின் ஆன்சர்னா அதுக்கு சின்ன பதிலா தான் இருக்கும். யாரு, என்ன, எப்ப. ஸோ அப்ப ஒரு சின்ன பதிலா இருக்கும், அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிட முடியும். எலிமினேட் எக்ஸ்ட்ரீம் ஆன்சர். இஃப் டூ சாய்ஸஸ் சீம் கரெக்ட், பிக் த மோஸ்ட் பேலன்ஸ்டு ஒன். அதாவது ஒரு கேள்வி இருக்கும், ரெண்டு ஆன்சர் ரெண்டுமே பொருந்துற மாதிரியே இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே பொருந்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரப்ப பிக் த மோஸ்ட் பேலன்ஸ்டு ஒன். அப்ப எது வந்து அதிகபட்சம் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் கொஞ்சம் 1% எக்ஸ்ட்ரா, இது உங்க கண்ணுக்கு தெரியுது, உங்களால உணர முடியுதுன்னா கூட அதான் ஆன்சரா கொடுங்க. ஓகேவா? கண்டிப்பா ரெண்டும் 50-50 இருக்க போறது கிடையாது. ஓகேவா? ஸோ 50-50 இருக்க போறது கிடையாதுங்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும், 51, 52 எந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும் மைண்ட்ல. ஸோ இது கொஞ்சம் ஃபேவரபிளா தெரியுது அந்த ஆன்சர், இல்ல கொஞ்சம் இது அதிகமா ரிலேட்டடா இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிறத ஆன்சரா கொடுங்க. ஓகேவா? பிராக்டிஸ் நிமோனிக்ஸ் ஃபார் குயிக் ரீகால். நிமோனிக்ஸ் என்னன்னா அந்த எழுத்தை மட்டும் வச்சு ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது பேர் தான் நிமோனிக்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேள்வியை நான் எத்தனை டைப் இருக்கு, ஃபேக்சுவலா கேட்கலாம், இல்லை இன்ஃபரன்ஷியலா கேட்கலாம், இல்லை காஸ் அண்ட் எஃபர்ட்டா கேட்கலாம், இல்லை சம்மரி கொஸ்டினா இருக்கலாம், இல்லை சொல்யூஷன் பேஸா இருக்கலாம். ஃபேக்சுவல்னா நேம் டேட் டைரக்ட் ஆன்சர், இன்ஃபரன்ஷியலா திங்க் பண்ணி ஆன்சர் பண்றது, காஸ் அண்ட் எஃபர்ட்னா பிகாஸ் அல்லது லீட்ஸ் டு. இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா தெரிஞ்சிடும். சம்மரிங்கிறது மெயின் தீம் ஆர் கன்க்ளூஷன், சொல்யூஷன் பேஸ்டுங்கிறது வாட் ஷுட் பி டன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த ஃபிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய முடியும், ஈஸியா மேட்ச் த ஃபாலோயிங்ல அது என்ன கொஸ்டின்ல இருக்கு. மேக்ஸிமம் ஆன்சர் உங்களுக்கு பேசேஜ் படிக்கும் போதே தெரியும். அப்படி ரொம்ப கிரிட்டிக்கலா கொடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அப்படியும் கிரிட்டிக்கலா கொடுத்தாங்கன்னா தான் நான் இந்த இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரூல் இதெல்லாம் அப்ளிகேட் பண்ணி ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் அப்படிங்கிறது அந்த வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா அது என்ன பேட்டர்ன் கொஸ்டின் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நம்ம இதுல படிச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம ஓரளவு 80 to 90% ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இதோட என் கார்டு போட்டாச்சு. ஸோ சிம்பிளா இருக்கா மேட்ச் த ஃபாலோவிங், ஆனா உள்ளுக்குள்ள நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க படிக்கணும். அந்த நுணுக்கமான விஷயத்த மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஸோ அன்சீன் பேசேஜஸ்ல மேட்ச் த ஃபாலோவிங்ல கம்ப்ளீட் நோட்ஸ் இது. ஸோ மறந்துடாதீங்க, மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா அன்சீன் பேசேஜஸ்ல கிட்டத்தட்ட 3வது டாபிக் கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னும் அடுத்த டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணணும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்னதான் வந்து நம்ம படிச்ச ஆன்சர் பண்ணாலும் எவ்வளோ டஃபா கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடணும். அதுக்கு தான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தயவுசெய்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க. நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் சேனலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.